கூறியபடியே ஒவ்வொரு மாதமும் மின் கணக்கீடு செய்ய உள்ளதாகவும் இதற்கான ஸ்மார்ட் மீட்டர் அமைப்பதற்கு விரைவில் டெண்டர் விட உள்ளதாகவும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கோவை சிட்ரா வளாகத்தில் தொழில்நுட்ப ஜவுளி குறித்து தொழில் முனைவோருக்கு 5 நாட்கள் பயிற்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். டெண்டர் ஏற்கனவே நம்ம கொடுத்திருந்தோம். அந்த டெண்டர் இப்ப கேன்சல் பண்ணிட்டு ரீடெண்டர் பண்ண போறோம். ஸ்மார்ட் மீட்டர் போட்டவுடன் உடனுக்குடன் மாதாந்திர கணக்கீடு எடுக்கப்படும். அதை நிச்சயமா செயல்படுத்தணும்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. ஸ்மார்ட் மீட்டருக்கு இப்ப டெண்டர் போட போறோம். இப்ப டெண்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்மார்ட் மீட்டர் போட நாங்க மாதாந்திர கணக்கீடு வந்துடும். அது சொன்ன வாக்குறுதி அதை நிறைவேற்றிடும். அது அரசாங்கம் தானே மானியம் கொடுக்குது. இது வரைக்கும் 52,000 கோடி இந்த 4 வருஷத்துல மின்சார வாரியத்துக்கு முதலமைச்சர் அவர்கள் மானியமா கொடுத்திருக்காங்க. கோடை காலம் தொடங்கிய நிலையில் தமிழகத்தில் ஜூஸ் கடைகள், குளிர்பான கடைகள், குளிர்பான மொத்த விற்பனை நிலையங்களை ஆய்வு மேற்கொள்ள உணவு பாதுகாப்புத்துறைக்கு தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். ஜூஸ் வகைகள், குளிர்பானங்கள் சுகாதாரமாக தயாரிக்கப்படவில்லை என்றால் கடைக்கு அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். அபராதம் விதித்து கடையின் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. எந்த சாதியும் கோயில்களுக்கு உரிமை கோர முடியாது என்று தெரிவித்துள்ள சென்னை உயர்நீதிமன்றம், சாதி அடிப்படையில் கோயிலை நிர்வகிப்பது மத நடைமுறையும் அல்ல என்று தெரிவித்துள்ளது. பெரும்பாலான பொது கோயில்கள் குறிப்பிட்ட சாதியினரின் கோயில்கள் என முத்திரை குத்தப்பட்டுள்ளதாகவும், சாதி பாகுபாட்டில் நம்பிக்கை கொண்டவர்கள் பிரிவினைக்கான மைதானமாக கோயிலை பயன்படுத்துகிறார்கள் என்றும் நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. நாமக்கலில் பொன்காளியம்மன் கோயில் நிர்வாகத்தை தனியாக பிரிக்க வேண்டும் என கணேசன் என்பவர் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார்.